வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இப்போ பலாப்பழம் சீசன். எல்லாருக்குமே பிடிச்ச பழம். பலாப்பழம் வாங்குவோம், சாப்பிடுவோம். ஆனா பலாக்கொட்டையை நம்ம சில சமயம் சாம்பார் பண்ணுவோம், சில சமயம் கூட்டு பண்ணுவோம். ஆனா நிறைய தடவை நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஆனா அந்த பலாக்கொட்டை ஹை புரோட்டீன் அதுல இருக்கும், உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இன்னைக்கு இந்த பலாக்கொட்டை யூஸ் பண்ணி டீ டைம் ஸ்நாக் நம்ம பண்ண போறோம். இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூல் லீவ் அப்படிங்கறதுனால ஏதாவது சாப்பிடறதுக்கு கேட்பா, இல்ல கெஸ்ட் வந்தாலும் நமக்கு அது யூஸ் ஆகும். இது நம்ம சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்குமே நல்லா இருக்கும். பலாக்கொட்டை பருப்பு வடை பண்ண போறோம். இந்த பலாக்கொட்டை பருப்பு வடை மேல நல்லா கிறிஸ்பியா, உள்ள சாஃப்டா, நல்லா டேஸ்டா இருக்கும். பொரிக்கிறச்ச ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஹெல்தி அண்ட் டேஸ்டியான இந்த பலாக்கொட்டை பருப்பு வடை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 15ல இருந்து 20 பலாக்கொட்டை எடுத்துட்டு இருக்கேன். இது போல வெள்ளையா இருக்கும் இல்லையா, மேல தோல் மாதிரி இருக்கும். இதை எடுத்துட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல 5-6 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். மெஷரிங் கப்ல 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கடலைப்பருப்புக்கு பதிலா துவரம்பருப்பு எடுத்துக்கலாம், இல்லைன்னா துவரம்பருப்பு கடலைப்பருப்பு சரிபாதியாவும் நம்ம எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பாருங்க நல்லா ஊறெடுத்து தண்ணியை ட்ரைன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. பலாக்கொட்டையும் நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க. ஒரு மிக்சி ஜார்ல 4 காஞ்ச மிளகாய், 1 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு இது மாதிரி ரஃபா கட் பண்ணிருக்கேன். இதை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம். இதை தண்ணி விடாம நம்ம கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல கொரப்பா அரைச்சிருக்கேன். இதுல நம்ம ஊற வச்ச கடலை பருப்பு தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்ததும் தண்ணி விடாம பல்ஸ் மோட்ல இது போல கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதே மிக்சி ஜார்ல நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பலாக்கொட்டை எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச பலாக்கொட்டையும் இந்த பவுல்ல எடுத்துக்கலாம். இதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வடை நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அது தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுத்து. உள்ளங்கையிலயோ இல்ல இலையிலயோ வச்சு இதை போல ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பருப்பு வடை பண்ற மாதிரியே தான் இதை அப்படியே நம்ம எண்ணெயில டிராப் பண்ணிக்க வேண்டியதுதான். லேசா செவந்து வந்துடுத்து. திருப்பி போட்டுக்கலாம். இதை போல திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். நல்லா திருப்பி விட்டு 2 சைடும் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணியாச்சு. கலர் பாருங்க, இந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இந்த வடை ரொம்ப எண்ணெயும் குடிக்காது, நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். இது நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துருவோம். பலாக்கொட்டை பருப்பு வடை ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. பார்த்தாலே பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல பிரமாதமா இருக்கு. மேல லேயர் ஃபுல்லா நல்லா கிறிஸ்பியாவும், உள்ள நல்லா சாஃப்டாவும் இருக்கு. நம்ம இன்னைக்கு இதுல வெங்காயம் எல்லாம் சேர்க்காம பண்ணிருக்கோம். வேணும்னா நம்ம பொடியா வெங்காயம் கட் பண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டீ காஃபியோட சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம அந்த கெட்டி சட்னி, பார்சல் சட்னி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த காலத்துல ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய தேங்காய் சட்னி அது. அந்த சட்னியோட சாப்பிட்டோம்னா ரொம்பவே பிரமாதமா இருக்கும். அந்த வீடியோ நீங்க பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. அதோட இது பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இப்ப நம்ம பலாக்கொட்டை பருப்பு வடையை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. நல்லா மேல கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுல நம்ம பலாக்கொட்டை சேர்த்தது பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியல. நார்மலா நம்ம பருப்பு வடை சாப்பிடுற மாதிரிதான் இருக்கு.
இது வந்து டீ டைம் ஸ்நாக்கா மட்டும் இல்ல, நம்ம சாம்பார் சாதம், ரசம் சாதம், தொகையல் சாதம், வத்த குழம்பு சாதம், கலந்த சாதம், அது மாதிரி எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக் மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். நம்ம வந்து இதுல கடலை பருப்பு சேர்த்து இன்னைக்கு நம்ம பண்ணிருக்கோம். கடலை பருப்பும் சேர்க்கலாம், இல்ல தோரம் பருப்பும் சேர்த்துக்கலாம், இல்ல பாதி கடலை பருப்பு பாதி தோரம் பருப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். எப்படி பண்ணாலுமே இந்த வடை வந்து சூப்பரா வரும். இந்த வடையை வந்து பொரிச்சுட்டு உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல மேல லேயர்ல கிறிஸ்பியா முறுமுறுன்னு வரும். நேரம் ஆக ஆக சாஃப்டா இருக்கும். ஆனா ட்ரையா இருக்கவே இருக்காது. எவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டாலுமே நல்லா சாஃப்டாவே இருக்கும். நம்ம இதுல சேர்க்கிற பருப்புலயும் வந்து நிறைய புரோட்டீன் இருக்கும். அதே நேரம் இந்த பலாக்கொட்டையில வந்து இன்னும் அதிகமான புரோட்டீன் இருக்கும். மொத்தத்துல வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய அந்த பலாக்கொட்டை யூஸ் பண்ணி இதை போல நீங்க வடையை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. அட்டகாசமா இருக்கும். குழந்தைகள் லீவ்ல இருக்கறதுனால அவளுக்கும் தாராளமா நம்ம பண்ணி கொடுக்கலாம். கெஸ்ட் வந்தாலும் பண்ணி கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.